மத்திய அரசோட மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு மத்திய அரசிலிருந்து வர்ற நிதிகளையும் முறையாக பெற்றுக் கொடுக்குறதுன்றதான் குற்றச்சாட்டு எங்களோட. ஏன்னா மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த திட்டங்களெல்லாம் எங்களுக்கு முழுமையாக போய் சேராதனால தொழில் சார்ந்த மக்கள் ஒருத்தர் வந்து தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு தேவையான பொருளாதார உதவிகளும் அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதார உதவிகளும் கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அது மாதிரி பார்த்தா என்எஃப்டிபி வந்து பதிவில் வந்து கடந்த ஆண்டுகளில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த கடந்த 3 மாதங்களில் நல்ல ஒரு அங்கங்கே கேம்ப் போட்டு ஓரளவுக்கு இந்த தமிழ்நாடு சர்க்கார் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வரை இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்க என்எஃப்டிபியில் பதிவு செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக அடுத்தடுத்த கட்டங்கள் நகண்டு போகலாம். இப்போ இந்த 4 ஆண்டு காலங்கள் இதை செஞ்சுருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். கடைசி காலகட்டத்தில் நிறையா விஷயங்களை உட்புத்துறாங்க நலத்திட்ட உதவின்னு சொல்லி. இப்போ எல்லாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி மீனவர் நல மாநாடு நடத்தி அதில் சில திட்டங்கள் அறிவித்தாங்க. என்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து கடலுக்குள்ளே கல் போடுற திட்டங்களை தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே கல் போடுற திட்டங்கள் தான். புதிதாக தமிழக அரசு மீனவர்களுக்காக கடந்த 5 ஆண்டில் ஒரு திட்டங்கள் கூட அறிவிக்கலை.